எல்லா உண்மையும் சொன்னதால் வந்து யமுனா வந்து அவங்க வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. காவேரிக்கும் விஜய்க்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை கேட்டு அவங்க எல்லாருமே அலறி துடிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே விஜய் சொன்னதால் வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த காவேரி அவங்க அம்மா பார்த்துட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. இந்த மாதிரி உன் வாழ்க்கையை பாழாக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி அழுதுட்டுருக்காங்க. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. தாத்தா வந்து இவங்களை சமாதானப்படுத்துக்க முயற்சி பண்ணிட்டுருக்காரு. இல்லைம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, விஜய் அப்படிலாம் யோசிச்சுருக்க மாட்டான்றாரு. அதுக்கு காவேரி இல்லை தாத்தா, அவர் என்னை காலையிலே போக சொல்லிட்டார் தாத்தா, துணியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப சொல்லிட்டாரு, அது மட்டும் கிடையாது டைவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா இன்னமும் அழறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தாத்தா குழப்பம் அடைகிறாரு. இல்லைம்மா அப்படிலாம் இருக்காது, அவன் அப்படிலாம் சொல்லலையேம்மா, உன்னை நல்லபடி தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. இல்லை தாத்தா உங்களுக்கு தெரியாது, அவர் வந்து என்கிட்ட தான் இந்த விஷயத்த சொன்னார்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே என்ன பண்ணுறது தெரியாமல் தாத்தா தவிக்கிறாரு. இருமா விஜய் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து காவேரி நிலைமையை நினச்சி அவங்க வீட்டில் எல்லோரும் அழுதுட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் ராகினி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவையும் அவங்க மாமாவையும் வர வச்சிடுறாங்க. அதன்படி வந்து அவங்க 2 பேரும் வந்து காவேரி குடும்பத்தை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. தாத்தாவும் தடுத்து பார்க்குறாரு. ஆனால் அவரால் முடியவே முடியல, அந்தளவு மோசமாக பேசுகிறாங்க. குடும்பமே காசுக்காக இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளாம் பேசி விட்டுறாங்க. அதனால் வந்து என் பொண்ணை கூட்டி நான் போயிடுறேன் ஐயா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, என் பொண்ணுக்கு இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து உதவி செஞ்சதுக்கு நன்றி ஐயா, என் பொண்ணு அவள் வாழ்க்கை அவளே பாழாக்கிக்கிட்டா, நான் வந்து காசுக்காக இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அவள் வந்து தங்கச்சிக்காக இப்படி பண்ணிட்டாயா, விட்டுருங்க பரவாயில்ல, உங்கள் பையனை நீங்களே வச்சுங்க, என் பொண்ணு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு அவங்க அம்மா கிளம்பும்போது கரெக்டாக விஜய் வந்துடுறாரு. விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், காவேரி எங்கே கூட்டின்னு போகிறீங்க அத்தை அப்படின்னு சொன்னோம். நீங்கள் தான் போக சொல்லிட்டீங்களா, அதான் காவேரி நான் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன், இதுக்கப்புறம் காவேரி எங்கே கூட தான் இருப்பா, நீங்கள் இந்த அந்த பொண்ணு புதுசாக வந்திருக்கால, அந்த பொண்ணு தானே உங்களுக்கு முக்கியம், அந்த பொண்ணு கூட இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே விஜய் பயங்கரமாக பதறி போகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், காவேரி ஏன் பொண்டாட்டி, அவளை கூட்டிட்டு நீங்கள் எப்படி போக முடியும், அவள் என்னோட ஒய்ஃபுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஐயோ எங்கே வந்து விஜய் வந்து காவேரி கூட சேர்ந்துட்டு போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அன்பரசு. உடனே போயிட்டு இங்கே பாரு விஜய், நீ கவலைப்படாதப்பா, அவங்களாம் எதுவுமே பண்ண முடியாது, உன்னை கோர்ட்லேயும் கேஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனை கூட ரிப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா நீ கரெக்டாக கான்ட்ராக்ட் மறுபடியும் மேரேஜ் பண்ணியிருக்க, இதில் பிரச்சனையே கிடையாது, அவங்க போனால் போட்டோம் விடுப்பா, அதான் வெண்ணிலா வந்துட்டால, வெண்ணிலாவுக்கும் உனக்கும் ஜாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, தேவையில்லாத எதுக்கு பேசுகிறீங்க, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்களப்பா, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பா, உன்னை என்னால் திட்டக்கூட முடியல, ஏன்னா நான் உங்ககிட்ட பாசமாக பழகிட்டேன்லப்பா, இப்போ எப்படிப்பா உன்னை நான் திட்டுறது, என் பொண்ணுக்காக உன்னை திட்டக்கூட விரும்பலப்பா, நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இரு, பரவாயில்லப்பா, என் பொண்ணை நான் பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த காவேரி வந்து அப்படியே விஜயை பார்க்குறாங்க. விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இல்லை காவேரி, நீ என்னை விட்டுட்டு போக முடியாதுடி, என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில், அது எப்படி போக முடியும், நீங்கள் தானேங்க என்னை போக சொன்னீங்க, நீங்கள் தானே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புன்னு சொல்லுங்கள், நான் சொன்னால் நீ கிளம்பிடுவியா, நான் எதுக்காக சொன்னேன்னு தெரியாமல் ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. உடனே வந்து தாத்தா வந்து விடுப்பா, காவேரி புரிஞ்சு பாப்பா, அது எப்படி நம்மளை விட்டுட்டு போவா காவேரி அப்படின்னு காவேரி அப்படியே பார்க்குறாங்க. இல்லைங்க ஐயா என்னை மன்னிச்சுக்கங்க, காவேரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், அவள் அக்ரிமெண்ட் வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிருக்காயா, இதுக்கப்புறமா அவளை வந்து மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, தயவுசெய்து அவளை விட்டுருங்க ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அந்த வீட்டில் வந்து என் பொண்ணு வேலைக்காரியாக இருக்கிறதோட என் வீட்டில் என் பொண்ணு மகாராணியாக இருப்பா, அவளை கஷ்டப்படுத்த வந்து இதுக்கப்புறம் விட்டுறாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைம்மா, இல்லையா என் பொண்ணு, அந்த பொண்ணு வேறு அடிச்சிருக்கா, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, ஆனால் என்கிட்ட நீங்கள் சொல்லலை, இப்போ தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கப்புறம் எங்களுக்கு கேள்வி கேட்க கூட எந்த உரிமையும் கிடையாது, நீ வா காவேரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு.